கணேசமூர்த்தி எம்பி மரணம் கடைசி நாட்களில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தும் மதிமுகவை சேர்ந்த எம்பி கணேசமூர்த்தியின் உயிர் இருதய செயலிழப்பால் பிரிந்தது அப்படின்னு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி தனது தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லி ஈரோட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்பி கணேசமூர்த்தி. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் கூட இருதய துடிப்பு குறைஞ்சிட்டே வந்தது. சுயநினைவு இழந்தார். இதையடுத்து கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். செயற்கை இருதய நுரையீரல் செயல்பாடுகளுடன் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். 4 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவருடைய முக்கிய உடல் உறுப்புகள் சீராக செயல்படுவதில் சிக்கல் நீடித்தது. இரத்த அழுத்தம் அவ்வப்போது குறைந்து வந்தது. இருதய செயலிழந்து உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது விஷமறின் தற்கொலை அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு இது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய சொந்த ஊரான சென்னிமலை அப்படிங்கிற பகுதியில் தான் அவருடைய இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள்லாம். கோவையில் எம்பி கணேசமூர்த்தி அனுமதிக்கப்பட்டிருந்த தனியார் மருத்துவமனைக்கு கடந்த மார்ச் 24ஆம் தேதி வைகோ நேரில் போயிட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நேரில் பார்த்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது தற்போதைய எம்பி தேர்தலுக்கு கட்சியில் அனைவரும் சேர்ந்து தற்போது எம்பி எலெக்ஷனுக்காக மதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து துரை வைகோவை நாடாளுமன்றம் அனுப்பணும், அதுக்காக அவரை போட்டிட்டு வைக்கணும் அப்படின்னு கணேசமூர்த்திக்கு அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் அதை ஒத்துக்கல. வைகோ சொல்கிறார், நான் அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடந்துச்சு. 99 விழுக்காடு பேர் துரை வைகோவை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கணேசமூர்த்தி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. 2 சீட்டுகளை வாங்கி ஒன்றை துரை வைகோவுக்கும் இன்னொன்றை கணேசமூர்த்திக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதன்படியே செய்ய நினைச்சேன். அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டமன்ற தேர்தல் 1 வருஷத்தில் வர இருக்கு, 2026 வர இருக்கு. அப்போது அவருக்கு ஒரு பெரிய முக்கியமான தொகுதியை கொடுத்து நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன்னு வைகோ சொல்லியிருந்தார். அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தொகுதியில் அவரை எம்எல்ஏ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்ட சொல்லி ஒரு பெரிய பதவியில் வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே எல்லாமே அந்த காயம்லாம் ஆறிவிடும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வைகோ. கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த சென்னிமலை குமாரவலசு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். 1947ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி அவர் பிறந்தார். அவருடைய தந்தையின் பெயர் அவினாசி கவுண்டர், தாயார் சாரதாம்பா. இவருக்கு பாலாமணி அப்படின்னு மனைவி இருந்தார். விவசாயத்தை பூர்வீகமாக கொண்ட போதும் தியாகராயர் கல்லூரி BA பயின்று சென்னையில் சட்டப்படிப்பை படித்தவர். தியாகராயர் கல்லூரியில் பயின்ற போதிலிருந்தே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் கணேசமூர்த்திக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட தொடங்கிச்சு. பள்ளி நாட்களிலேயே திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட கணேசமூர்த்தி அந்த கட்சியில் மாநில மாணவர் அணி இணை அமைப்பாளர் ஆனார். பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி சந்தித்து பேசும் அளவுக்கு நெருங்கி பழகிய வந்தார் கணேசமூர்த்தி. 1976 அவசர நிலை காலத்தில் தலைவர்களை கைது செய்ய சிறையில் அடைத்த போது மாணவர் திமுக சார்பில் தீவிரமாக பணியாற்றியதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்றாங்க. 1984 இந்திய அரசியல் சட்ட ஆட்சி மொழி பிரிவு இணைப்பு போராட்டத்தில் கைதாகி அவர் சிறை சென்றார். மாவட்ட திமுக செயலாளராக இருந்த அவர் மொடக்குறிச்சி எம்எல்ஏவாக 1989 தேர்வு செய்யப்பட்டார். அப்போது பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளிலேயே 2 கால்நடை மருத்துவமனைகள், 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஒரு வேளாண் கிடங்கு ஆகியவற்றுக்கு தொடங்க முயற்சிகளை மேற்கொண்டார் கணேசமூர்த்தி. 1991 கீழ்பவானி பாசன பகுதிகள் புஞ்சை பாசனத்திற்கு தண்ணீர் விடும்போது நஞ்சை பயிர் செய்தால் தீர்வை விதிக்கப்பட்டு வந்தது. தண்டத்தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்டத்தீர்வை நீக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டதாக இவரது ஆதரவாளர்கள்லாம் இவருக்கு பெருமையாக சொல்கிறாங்க. 1993 திமுகவிலிருந்து வைகோ வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது துணையாக உடன் வெளியேறியவர் கணேசமூர்த்தி. அப்போதிருந்து பல பேர் வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்ற பின்பும் வைகோவை விட்டும் மதிமுகவை விட்டும் கணேசமூர்த்தி விலகலை. 1998 பழனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். 2009 அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 தேர்தலில் தோல்வி அடைந்த போதும் 2019ஆம் ஆண்டில் மீண்டும் எம்பி பதவியை கைப்பற்றினார். முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம்
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடன் கணேசமூர்த்தி தான் கூட்டிட்டு போவார். வைகோ உள்ளிட்ட மதிமுகவை சேர்ந்த எல்லாருமே தேர்தலில் தோல்வியுற்ற போதும் மதிமுக சார்பில் வெற்றி பெற்று காட்டியவர் கணேசமூர்த்தி. அந்த கட்சியினுடைய பொருளாளராகவும் பதவி வகித்தார். 2002 பொடா சட்டத்தில் தனது ஈரோடு இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட கணேசமூர்த்தி 555 நாட்கள் சிறையில் இருந்தார். இவர் மதிமுக அறிவித்த அனைத்து போராட்டங்களையும் தலைமை ஏற்று பொதுப்பணிகள் ஆற்றினாலும் அதில் பெரும்பாலானவை விவசாயிகளுக்கான பிரச்சனையாகவே இருந்தது. உரவிலை உயர்வை ரத்து செய்யணும், கரும்பின் ஆதார விலை நிர்ணயம், பல்வேறு மாவட்ட விவசாயிகளை ஒன்றாக ஒருங்கிணைத்து போராடுவது, முல்லை பெரியாறு அணை உரிமை காத்தல், அட்டப்பாடியில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு, முழு மது விலக்கு, கெயில் எரிவாயு குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு, நியூட்ரினோ திட்ட எதிர்ப்பு அப்படின்னு பல போராட்டங்களையும் ஈடுபட்டார் கணேசமூர்த்தி. தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு மூலம் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய உரிய ஆணை பெற்று தரப்பட்டதில் இவருடைய பங்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு சதவீதம் கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. கணேசமூர்த்தி மறைவுக்கு போயிட்டு வந்த வைகோ, கோவை வந்த மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். சட்டமன்ற தேர்தலில் உரிய இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவரிடம் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அப்போது 2 சீட் கொடுத்தால் பரிசீலனை செய்யுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. 1 மட்டுமே கொடுத்ததால துரை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு வைகோ சொல்கிறார். இந்த நிலையில் கணேசமூர்த்தியுடைய மறைவு என்பது வைகோ மட்டும் இல்லாமல் மதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுது.